மேம், இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சினால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது? 8ஆம் இடத்தை வக்ர சனி பார்க்கறது கொஞ்சம் கவனம் தாங்க. கொஞ்சம் கவனம்னா வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம். என்னென்ன நன்மைகள் வரப்போகுதுன்ற பற்றி தெளிவாக சொல்லலாமா? வேலையில் மேலதிகாரிகள் ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு 3 வருஷம், ஒரு 3.5 வருஷம்னே சொல்லலாம். அந்த மேலதிகாரிகள் தொல்லையிலேருந்து இப்போ இவங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பற்றியும் வாழ்வியல் பரிகாரங்களை பற்றியும் பேசலாம். ரிஷபத்துக்கு வெள்ளிக்கிழமை பெண் தெய்வ வழிபாடு நல்லது. அது என்ன பெண் தெய்வம்? பக்கத்தில் இருக்கிற அம்மனா இருக்கலாம், துர்க்கையா இருக்கலாம், அப்புறம் காவல் தெய்வங்கள் காளி. ஃபோக்கஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் பாரம்பரிய ஜோதிடர் சூரிய தேவராஜன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சந்தோஷமா. சமீபத்தில் இந்த சனீஸ்வரன் சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும். அதுவும் சனி வக்ர பயிற்சி வேறு நடக்குது அப்படின்னு சமீபத்தில் கேள்விப்படுறோம். அது எந்தெந்த ராசிக்கு நல்லது இருக்குது, எந்தெந்த ராசிக்கு கொஞ்சம் கெடுதலாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லலாமா? சொல்லலாம் சார். ஓகே, அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வக்ரம் அப்படின்னா என்னன்னா, அதை ரிட்ரகேஷன்னு சொல்லுவோம். அது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் டேர்ம். ஓகேங்களா? அதாவது சூரிய குடும்பத்தில் சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர மீத 5 கோள்களுமே வக்ரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வக்ரம்னா ஜோதிட ரீதியாக பின்னோக்கி போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கிரகங்கள் எதுவும் அஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஃபிக்காக பார்த்தா பின்னோக்கி போகாது. அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் வருது, ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்கு இடம் கொடுக்கணும்னா இப்போ இருக்க ட்ரெயினுக்கு ஒரு லூப்பே வச்சுருப்பாங்கல்ல, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும், சைடில் நிற்கும். அதுபோல் கிரகங்கள் தான் சுற்றி வர்ற நீள்வட்ட பாதையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிது. அப்படி இருக்கும்போது அதனால என்னங்க விளைவு அப்படின்னு சொன்னால், கிரகங்களுடைய கதிர்வீச்சு தான் ஜோதிடமே. கிரகங்களுடைய கதிர்வீச்சு. இப்போ சனி பகவான் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்ற பொழுது அவர் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய கதிர்வீச்சு கம்மியாகும் போது யாராருக்கு நன்மை, யாராருக்கு தீமை? 12 ராசிகளுக்கும் நன்மையும் இருக்குது, 12 ராசிகளுக்கும் தீமையும் இருக்குது. பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னா தீமையும் உண்டு, நன்மையும் உண்டு. ஓகேங்களா? எல்லாமே கலந்ததாக 50-50 தான் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மை, என்னென்ன தீமை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்போ அப்படின்னா ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரை டோட்டலாக ஒரு 138 நாள், 138 டேஸ் சனி வக்ரகதிக்கு போகிறாருங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேம் அதே பாதையில் நேர்கோட்டில் போயிட்டுருப்பாரு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மீனத்தில் ஒரு டிகிரியில் இருக்கவர் ஒரு 10 டிகிரி பின்ன போயிருந்து அவருடைய கதிர்வீச்சு விழப்போகுது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அந்த கதிர்வீச்சு கம்மியாகுது, இல்லை அதிகமாகுது. ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் போயிடுவார். இப்போ கும்பத்துக்கு க்ளோஸ்அப்பில் வந்துடுவார். மீனத்துக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். மூவானாய் போயிட்டார், மேஷத்திட்ட போயிட்டாருன்னு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சவங்க இன்னும் ஒரு 4 மாதம் கவனமாக இருக்கணும். இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் சார். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருவோம். இப்போ பொதுவான பலன்கள் இருக்குல்ல, ஒரு காமனுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு அதை பற்றி சொல்லலாமா? இப்போ பொது பலன், அதாவது உலகளாவிய விஷயங்களில் பொது பலன் அப்படின்னு கேட்குறீங்க. பொது பலன் அப்படின்னா என்ன? உலகத்தில் என்னென்ன நடக்க போகுது இந்த 4 மாதம் 5 மாதம் அப்படின்னா, கடல் சார்ந்த வர்த்தகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லலாம் ஒரு தடை தாமதம் ஏற்கனவே எல்லா கண்ட்ரிஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் இந்த 5 மாதத்துக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும். அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுருவார். பொதுவாக குறிப்பாக வெளிநாட்டு வர்த்தகம் வச்சிருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் எல்லாரும் பலனடைவாங்க. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் அது 12 ராசிகள்லையும் ரொம்ப எனக்கு போக முடியாமல் தடையாக இருந்ததுங்க, 1 வருஷம் 1.5 வருஷ காலம் தடையாக இருந்தது அப்படின்றவங்களாம் இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போய்க்கலாம் சார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ரக்கடான ஒரு சிச்சுவேஷனில் இருந்த உலகமே ஓரளவு சாந்தி தான் அடையும். இந்த வக்ரத்தால் ஒன்றும் யாருக்கும் பெரிய இப்போ நேச்சர் டிசாஸ்டர் வரப்போகுது, பெரிய அதெல்லாம் எதுவும் பயந்துக்க வேணாம் சார், சரியாயிடும். அதுவும் டிசம்பருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அது இன்னமுமே கிளியர் ஆகி போயிடும். இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி வருது. இப்போ சனி ஜூலை 27 டு டிசம்பர் 11 வரை வக்ரகதி அடைகிறாரு. ராகு கேது பயிற்சிகள் அடுத்து இந்த வருட இறுதியில் வருதுங்க, அக்டோபர்லேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றத்தை பார்க்கலாம் சார். அமைதி நிலைமைக்கு உலகம் திரும்பும். ஒன்றும் இந்த நேச்சர் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் சரியாக போயிடுங்க. சனி வக்ர பயிற்சினா என்ன, அதோட பொது பலன்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசியை பற்றி பார்க்கலாமா மேம்? மேம், இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சினால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, என்னென்ன நன்மைகள் வரப்போகுதுன்ற பற்றி தெளிவாக சொல்லலாமா? ரிஷபம் பொதுவாகவே ஒரு சஸ்டெயினிட்டி, நிலைப்புத்தன்மை இருக்கும். அழகுனா ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனின் பெண் வீடு அது. ஓகேங்களா? அந்த இடத்துல சந்திரனும் பலம்,
சுக்கிரனு பலம். சந்திரன் வந்து உச்சபலம், சுக்கிரன் ஆட்சி பலம். 2 வந்து பிரைட் அண்ட் பிளானட்ஸ் ரிஷபத்தில் இருக்கும்போது சொல்லவே வேணாம். ரிஷபம் கருப்பாக இருக்காங்க, டஸ்கி ஸ்கின்னாக இருக்காங்க, அதெல்லாம் விஷயமே இல்லை. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க ரிஷபம். தன்னை வந்து அழகுபடுத்திக்க நினைப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு நினப்புக்கு ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம்னே சொல்லலாம் ஒரு தடை. ஒரு ஃபேஸ் வாஷ் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஓடிட்டே இருந்துட்டு சரியில்லாத ஒரு நிலைமையா இருந்துச்சுங்க. செல்ஃப் க்ரூமிங் என்னால் பண்ணிக்கவே முடியல. இன்னொன்று என் குழந்தைங்கள பார்க்க முடியல. ஒரு ஊர் போயிட்டு வரலான்னு பார்க்குறேன், ஒரு டூர் போயிட்டு வரலான்னு பார்க்குறேன், இல்லை வயசானவங்க தாத்தா பாட்டியை பார்க்கலான்னு பார்க்குறேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் இப்போ சனி பகவான் வக்ரகதிக்கு போயும் 1, 5, 8 1னா உங்களை பார்க்குறாரு, உங்கள் மனசை பார்க்குறாரு. சந்திரனுங்கிறது மனசு, இன்னொன்று 5ங்கிறது ஆள் மனசு, சரிங்களா? இன்னொன்று 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை வக்ரசனி பார்க்குறது கொஞ்சம் வந்து கவனம் தாங்க. கொஞ்சம் கவனம்னா வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம். இன்னொன்று தொழிலில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் யாரையும் நம்பி அகலக்கால் எடுத்து வச்சிட வேணாம். யாரையும் நம்பி பணம் தந்துட வேணாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேணாம். இன்னொன்று குழந்தைங்களுடைய படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆள் மனசு அப்படிங்கிற இடத்த சனி பார்த்து ரொம்ப, அதாவது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருந்தது. இனி வரக்கூடிய அந்த 138 நாட்கள் வக்ரகதிக்கான சனி பகவான் அந்த ரேஸை கம்மி பண்ணி உங்கள் மனசை வந்து கிளியர் பண்ணி விட்ருவாருங்க. கிளியர் பண்ணி விட்டு வேலையில் மேலதிகாரிகள் ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு 3 வருஷம், ஒரு 3.5 வருஷம்னே சொல்லலாம். அந்த மேலதிகாரிகள் தொல்லையிலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆக போகிறீங்க. இருக்கிற இடத்துல ரொம்ப ரிலீஃபாக நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மன சாந்தி கிடைக்க போது. இன்னொன்று ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு, அதாவது இன்க்ரிமெண்ட் எனக்கு இருக்குது, ஓகே, ஃபினான்ஷியலாக ஓகே, இன்க்ரிமெண்ட்டு பணம் ஓகே, சேலரி ஓகே, ஆனால் வந்து பதவி வேணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைம் இந்த வக்கரத்தில் வந்து உங்களுக்கு உயர் பதவி உண்டு. அதுக்கு வந்து நான் ஷூரிட்டி தரேன். அடுத்து நான் வந்து ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு, அது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இல்லை ப்ரைவேட் ஐடி செக்டரில் இருக்கேன், இல்லை நான் சொந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்றவங்களும் அடிஷ்னலாக நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அதுபோல் நல்லா இருக்குது சார் சனி வக்ர பயிற்சி. ஒன்றும் பயந்துக்க வேணாம். ரிஷப ராசிகளுக்கு அழகாக சொன்னீங்க. இப்போ இவங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பற்றியும் வாழ்வியல் பரிகாரங்களை பற்றியும் பேசலாமா? ரிஷபத்துக்கு வெள்ளிக்கிழமை பெண் தெய்வ வழிபாடு நல்லது. அது எந்த பெண் தெய்வம், பக்கத்தில் இருக்கிற அம்மனாக இருக்கலாம், துர்க்கையாக இருக்கலாம், அப்புறம் காவல் தெய்வங்கள், காளி, நாகர்கோவில்கள், அது போல் போய் செய்யலாங்க. வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை சாதம்னா பால் சாதம், தயிர் சாதம்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி, போக முடியலன்னா நான் வீட்டிலே நைவேத்தியம் பண்ணி கொண்டு போய் கோவிலில் இருக்க 4 பேருக்கோ இல்லை வெளியே சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்களுக்கோ தாராளமாக தானம் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை நீங்கள் வெள்ளை தானம் பண்ண உங்களுக்கு வந்து மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாங்க. வீட்டுடைய நிலைக்கதவு ரிஷபம் என்றைக்குமே நீட்டாக வச்சுருக்கணும். அங்கே வந்து மஞ்சள் குங்குமம் இருக்கணும். பொதுவாக எல்லாருக்குமே தான், இருந்தாலும் ரிஷபத்துக்கு கண்டிப்பாக இருக்கணும். வீடு சுத்தமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரனின் ஆதிபத்தியம் நம்ம வந்து ரிஷபத்துக்கு சொல்லவே வேணாம். இப்போ ஒரு ஹோம் மேக்கராக இருக்காங்க அப்படின்னா வீட்டை எப்படி அழகுபடுத்துறது அப்படின்றத அவங்கக்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். வீட்டை ரொம்ப அழகாக வச்சுப்பாங்க. ஒரு கிச்சனுக்கு போனாலும் அங்கே 2 ஃப்ளவர் வாஷ் இருக்கும். அதுபோல் தொடச்சி நீட்டாக வச்சுக்கிறது ரிஷபம். அப்படி இல்லைங்க, எனக்கு ஒரு 2-3 மாதமாக ரொம்ப அழுக்கு பிடிச்ச மாதிரி, பீடை பிடிச்ச மாதிரி நானே ஆயிட்டேன் அப்படின்னா அந்த பீடையை விரட்டுறதுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் பண்ணுறது நல்லது சார். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரிஷப ராசிக்கான சனி வக்ர பயிற்சிக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி மேடம். நன்றி சார்.